உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருந்த உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சுதான். கூட இருந்து குளிப்பழிக்கிற ஆளுங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. காலையில கூட உன்கிட்ட கேட்டேடா கடை எங்க இருக்குன்னு, மூச்சே விடலையே நீ. நேரம் பார்த்து எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டல, நன்றி கட்டவனே. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியே போ. கடைசி வரைக்கும் யாருமே என் பக்கத்துல இருக்க நியாயத்தை கேட்கவே மாட்டீங்களே. எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எப்படி கடை நடத்த போறன்னு நானும் பாக்குறேன். நீ கடையை திறந்துட்டா நான் தெருவுக்கு வந்துருவேன்னு உங்க அண்ணனுங்களா நினைச்சிருக்காங்களா? என்ன அங்க யாருமே நம்பலமா. கடை வைக்க போற இடம் எதுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னா என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டாங்க. என்ன வெளியே போடு துரத்தி விட்டுட்டாங்க. இப்பயாச்சும் உங்க அக்கா குடும்பத்தோட சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சதே. நாளைக்கே சரவண ஒரு கடை திறக்க போறான்னு சொன்னா இப்படிதான் உங்க மச்சான் துரத்தி விடுவாரா? அவர் கடைக்கு எதிரே ஒரு பெரிய கடை வச்சு கொடுக்க மாட்டாரு. அவருக்குள்ள பிள்ளை பிள்ளைன்னு சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா? எங்க கூட இருப்பானே, உனக்காக நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். நாங்க இருக்கோம். இனிமேல் அந்த குடும்பம் உன்கிட்ட பேசினா என்ன பேசலாம் என்ன, கடையை பாத்துக்கோ. முதலாளி மாதிரி கெத்தாயிரு, தேவையில்லாம யோசிக்காத. இங்க பாரு பழனி, இவ்வளவு நாளா உங்க அக்கா வாழ்க்கைய நீ பார்த்தது போதும். இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா. இனியாச்சும் நீ உன் வாழ்க்கைய பாருப்பா. அம்மா சொல்றத கேளுப்பா. குடும்பமா சேர்ந்து இப்படி கூட்டு சதி பண்ணிட்டாங்களே, இது எல்லாத்துக்கும் எங்க அம்மாவும் உடந்ததா. நியாயமா என் புருஷன் ஒரு மளிகை கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அது இவங்களுக்கு பொறுக்கலையா? கடை துறக்கிறதுக்கு பழனிக்கு வேற இடமே கிடைக்கலையா? அந்த மனுஷனோட பொழப்புல மண்ணள்ளி போடுறதுல அப்படி என்ன சந்தோஷம் அவனுக்கு?